அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற அக்டோபர் மாதம் கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலனை தரப்போகுது. அக்டோபர் மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்றது இந்த குருவோட அதிசாரம் பெற்ற தன்மையில் 12ஆம் இடத்துலேருந்து விரயஸ்தானத்துலேருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வர்றதுக்கான, அதாவது கடகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்க 12ஆம் தேதி வராரு. அதாவது அதிசாரமாக, அதாவது நீள்வட்ட பாதையாக இந்த கோள்கள் வந்து சூரியனை மையப்படுத்தி சுற்றுறப்ப வரக்கூடிய ஒரு டிஃப்ரென்சியேஷன் நம்மளுடைய ஐவியூக்கு அதோட இருக்கிற டைரக்ஷன்லேருந்தே அதோட ரேஸ் படக்கூடிய தன்மையில் தான். அது வந்து விஞ்ஞானம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிசிக்ஸ் அண்டு சயின்ஸாக தான் அதை பார்க்கணும். அது பார்க்குறப்ப அதிசாரம்ன்றது எந்த விதமான கோயிலில் வேகமாக போகிறதோ வக்கரகதியனா பின்னோடிக்கு போகிறது எல்லாமே ஒன்றும் கிடையாது. அந்த வேகமாக போகிறதா இருந்தாலும் இப்படி போயிட்டு இப்படி வர்றது அப்படின்றது குறைந்த தூரத்தை தான் அவங்க கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். குறைந்தனாக்க அந்த தூரம் ஒன்று தான், பட் அதோட இந்த நீள்வட்ட பாதை அப்படின்னோம்னாக்கா ஒரே ரவுண்டாக இருந்தால் ஒரே ஈவனாக இருக்கும். நீள்வட்ட பாதைனாக்கா எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் அதுக்கு உள்ள திருப்பி போயிட்டு வரப்போ அந்த மாதிரி ஒரு சின்னதாக நம்மளோட வியூக்கு தெரியும். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முக்கியமாக அதிசாரம் பெற்ற குரு 12ஆம் பாவத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வர்றதுனால எந்தெந்த பாவங்களாக அவர் வந்து இயக்குவார் அப்படின்றப்ப 10ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும், 10ன்றது தொழில் சாணம், 9ன்றது பயணத்தை சொல்லக்கூடியது அல்லது உங்களுடைய பாக்கியத்தை சொல்லக்கூடியது சாணம். 10, 11 ஒருத்தனுக்கு நல்லா அமைஞ்சிட்டாலே போதும். அதான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த 10, 9 அப்படின்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது. அதோட என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத இந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்டோபர் மாதம் நடக்க இருக்கின்ற 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற, அதாவது அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு விரயஸ்தானத்திலேருந்து ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. என்ன மாதிரியான பாவங்களை உங்களுக்கு இயக்க போகிறாரு, என்ன மாதிரியான கோள்கள் தன்மையில் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்ப 12ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ ஜென்மஸ்தானத்துக்கு வராரு. அவரும் அதே சாரத்தில் தான் இருக்கார், ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா அதிசாரம் பெற்று வந்தால் கூட அந்த அதிசார கதியிலேயே வக்ரகதி அடைஞ்சு அந்த அதிசார வக்ரகதியிலேருந்து திருப்பி டிசம்பர் மாதம் 5th அன்னைக்கு அவர் வந்து திருப்பி 12ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அப்போ இருக்கிறதுன்றது இது வரைக்கும் விரயமாக இருந்தது. வேலையில் ஒரு தடுமாற்ற, வேலையில் ஒரு நிரந்தர தன்மை அல்லது வேலையற்ற தன்மை இருந்தது அப்படின்றது, அல்லது வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருந்தால் கூட அதை தடையான தன்மையில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளாரிட்டி அப்படின்னோம்னாக்கா ஏதாவது ஒரு சரி இதுதான் கான்க்ரீட்டான ஒரு வியூ அப்படின்றது நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் கேது. சுக்கிரன் வந்து பூரம் சுயசாரத்தை பெற்ற தன்மையில் 4ஆம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான பூரம் 2 அப்படின்றதுல இருக்கார். அம்ச ரீதியாக பார்க்குறப்ப சுக்கிரன் 3ஆம் இடத்தை தான் இயக்கப்படுறார். அப்போ சுக்கிரன் யார் உங்களுக்குனாக்கா உங்களுக்கு 4க்கும் 11 லாபாதிபதியும் அவர் தான், சுகாதிபதியும் அவர் தான். அப்போ சுகாதிபதி அவர் தானாக்கா அவர் சுகஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காருனாக்கா உடல் ஆரோக்கியமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களுக்கு என்னென்னா மனசு தான் பெரிய அளவில் விட்டு போகும். எப்போயும் கடகராசிக்கு வந்து 5 செவ்வாய், நினச்சது நடக்குமானாக்கா பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவும். ஏன்னா அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது 4ஆம் இடத்துல 5 கூடவன் 4ல் இருக்கிறது அப்படின்னோம்னாக்கா இதெல்லாம் வேணும், இதெல்லாமே கிடைக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே கொஞ்சம் தேக்கம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா 5க்கு 12 அப்படின்றப்ப 4ஆம் இடம், 4ல் போய் செவ்வாய் இருக்கிறது. அவரும் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா 8ல் இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் இருக்கார். இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, உறவுகளுக்குள்ளே பிரச்சனைகள் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ஏன்னா அது கை கலப்பு சண்டை சச்சரவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நல்ல செவ்வாய் இருக்குது, ஏகப்பட்ட தன்மையில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி வழியாகவே தானாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது உறவுகளுக்குள்ளே பெரிய அளவில் கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீத்து போயிடும், அது பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா இந்த உறவுன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உறவுகளே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான, பாதி பேர் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருந்தால் கூட மீதி பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உறவினர் தாண்டி இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க. பட் உறவினர்கள் அப்படின்றது பெருசாக உங்களுக்கு சப்போர்ட்டு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து உங்களை ஏளனப்படுத்துறதுக்கும், உங்களை எள்ளி நகையாடுறதுக்கும், நீங்கள் வந்து விழுந்ததும் உங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கும் அல்லது அதை பார்த்து அடுத்தவங்கள்ட்ட கோல் சொல்கிறதுக்கு தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஜாக்கிரதையாக இருந்தாங்க. ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். சில டிஸ்பியூட்டுகளை இல்லை, அதாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டோ அல்லது ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் 8ல் இருக்கக்கூடிய ராகுவோட சாரத்தில் இருக்கார். ராகு 8ல் இருக்கிறது நல்லது, பட் ஆனால் 4ல் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுவோட சாரத்தில் இருக்கிறது நல்லதில்லை.
அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஏதாவது வர மாதிரி இருக்குது அல்லது பேசுனா பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த பேச்சை தவிர்த்துருங்க. ஆனால் 2ல் கேது இருக்கிறனால நீங்களே விட்டு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். 2ல் கேது ப்ளஸ் சுக்கிரன் தான் இருக்கார். கேதுவும் உங்களுடைய சுக்கிரசாரத்தில் தான் இருக்கார். அவர் சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் இருக்கார். 4ஆம் நாங்க போகிற நாள் அப்படின்னோம்னாக்க உங்களுடைய ராசிக்கு அவர் 5ஆம் இடத்துல இருப்பார். அப்போ குழந்தைகள் வழி சில ஒரு நெருடலான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க வழி நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது அவங்கள விட்டேந்தியா நீங்களே ரிலீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவன் தலையில் தவளை தான், இதுக்கு மேலே கட்டி இழுக்கக்கூடாது, கட்டி இழுக்க முடியாது, நம்ம ஸ்ட்ரென்த்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அல்லது அவங்க பற்றியே குழந்தைகளை பற்றியே கவலைகளை பற்றி இவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருப்பாங்க, இப்படின்னு நீங்களாக இமேஜின் பண்ணி அவங்க லைஃப்பை நீங்கள் உங்களோட மைண்ட் வைஸை லீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க இப்படியெல்லாம் வாழணுன்ட்டு அவங்க உங்களை பற்றி கேர் பண்ணவே போகிறதில்ல, அதை நினச்சி கூட பார்க்க போகிறதில்ல. ஆமாம், அந்த லூசி எதாவது நினச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த பேசிக்கிட்டே இருக்கும், அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துல 5 கூடையவன் செவ்வாயும் உங்களுக்கு 4ல் இருக்கான். அந்த 2ல் இருக்கிற கேதுவும் பூரம் 4ஆம் பாதம்னு சொல்லிட்டு அந்த அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடத்தை தான் இயக்கும். ஒன்று அவங்கள விட்டு தள்ளி இருப்பீங்க, அல்லது உங்களை விட்டு அவங்க தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க. ஜாப் வைஸோ அல்லது ஏதாவது ஒரு எஜுகேஷன் வைஸோ அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுவாங்க. ஏன்னா 2ல் கேது இருந்தாலும் அவர் 5ஆம் பாவத்தை தான் இருக்குது. அப்போ பூர்வீகத்தை விட்டு கூட சிலர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதுகளில் இருந்தால் கூட இந்த இடத்துல, ஏன்னா அதை விட்டு விலகி இருக்கிறதுக்கோ, ஏன்னா 5 கூட 4ல் இருந்து அதுவும் செவ்வாயாக இருக்கிறதுனால அவர் ஒன்று பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் ஏற்படுறோம், அல்லது அதுலேருந்து விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அல்லது பூர்வீகத்தை விட்டு இடமாற்றன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு 9 வேலை செய்யுது அப்படின்னா அவசியம் இடமாற்றம் இருக்கும். அது வேலை நிமித்தமாக இருக்கிறது பெஸ்ட்டு. வருத்தத்தின் அடிப்படையில் சண்டை சச்சரவுகள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கோர்ட்டு கேஸு போலீஸு அப்படின்னு போனதுக்கப்புறம் நீங்கள் இடப்பெயர்ச்சி நடக்கிறதுன்றது தவிர்த்துட்டு, இது மாதிரி சூழல் இருந்தால் சொல்லிக்காமல் போகிறது நல்லவனுக்கு அழகு மாதிரி நீங்கள் சரி கொஞ்சம் நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக பெட்டி படிக்க எடுத்துகிட்டு ஒரு வீடை பார்த்துட்டு அங்கே போய் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தசாப்தி முடிஞ்சதுக்கப்புறம் அழகாக வர்றது செட்டில் ஆகிறது நல்லது. அப்போ ஏதோ ஒரு வேலை விஷயமா நான் வெளியே போகிறேன், வேலை விஷயமா வெளியூர் போகிறேன், அல்லது ஏதாவது இங்கே இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, அல்லது 2 பேர் 4 பேர் 2 ஃபேமிலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது, நீ போடானாக்க போக மாட்டாங்க, நீ போனால் என்னன்னுவாங்க. அப்போ நானே போகிறேன்றது நான் அப்படி ஒரு டிஸ்பியூட்டை வச்சு நம்ம வெளியே போகிறதுக்கு பதிலாக, இல்லை எனக்கு தோதான இடமா கொஞ்சம் அங்கே இருக்குது, அதை நான் இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிறேன் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு உறவுகள்லாம் வருத்தமும் வராது. பெருசாக நீங்கள் விட்டு கொடுத்ததுனால உங்கள் சொத்து அவங்களுக்கு போயிடுச்சானாக்கா அது இல்லை. உங்களுக்கு இன்னொன்று என்னன்னாக்கா, உங்களோட பூர்வீக சொத்து நீங்கள் அடையணும், அனுபவிக்கணும் அப்படின்னு அம்சம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லைனாக்கா அந்த பூர்வீக சொத்துன்றது உங்களுடைய லைஃப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏதாவது ஒரு இத்து போன ஒரு எழுத்து பிழையில் கூட தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எது நடக்குமோ அது நடக்குது, அதுதான். அப்போ நம்ம என்னன்னாக்கா ஏதோ ப்ரிப்பேர்டாக ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட லைஃபுக்குள்ளே தான் நம்ம பயணப்படுறோம், அது நம்ம பயணம் நடக்குது அப்படின்னு நீங்கள் கான்ஷியஸாக நினச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் எது நடந்தாலும், பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், எது நடந்தாலும் இது எனக்கானது, இது எனக்கான வாழ்க்கை தன்மை அப்படின்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னோம்னாக்கா அந்த உலகம் உங்களுக்கான ஒரு தனிநபருக்கான வடிவமைக்கப்பட்ட உலகம் கிடையாது. அதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய விருப்பம் அதுக்குள்ளே ஏதாவது சின்னதாக இலையில் சட்னி சாம்பார் கெட்டி சட்னியில் 2-3 ரகம்லாம் வச்சிடலாம். அதுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், இதுக்கு எது காம்பினேஷன் நல்லாயிருக்கும், இதுக்கு எது டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கலாம். மொழியை இல்லாத வைக்காத நீங்கள் கேட்குறது அவங்களும் அப்போ அதை தர மறுக்கிறது, அல்லது அவங்க அது கிடையாதுன்னு சொல்கிறது, இதெல்லாமே உங்களுடைய டிபேட்டும் ஓடும், ஆர்குமெண்ட்ஸும் ஓடும். அது நெகட்டிவான அப்போ அந்த நீங்கள் வச்ச உணவு கூட நீங்கள் ருசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே போயிடும். அப்போ கிடைச்சதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒழிய கிடைக்காத நீங்கள் லைக் பண்ணக்கூடாது. அப்போ இது பேசிக்காக உங்கள் மைண்ட் செட் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் சக்ஸஸான லைஃபுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த அனுகூலமான பலன்களை இந்த அதிசார குருன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படுத்துவார். பூர்வீக சம்மந்தப்பட்டதுலேயும் பிள்ளைகள் வழியும் நீங்கள் ரொம்ப கவலைகள் படாமல் இருங்க. அது மிகப்பெரிய அவங்க லைஃப் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அவங்க லைஃபுக்கு என்ன கர்மா இருக்கோ, என்ன விதி இருக்கோ, என்ன தன்மை இருக்கோ அதை அவங்க வாழ்வாங்க. நீங்கள் பிடிச்ச படிப்பு, உங்களுக்கான பிடிச்ச படிப்பு, நீங்கள் படிக்காத படிப்பு, அல்லது நீங்கள் படித்த படிப்பே என்ன மாதிரியான ட்ராக்கில் நீங்கள் போகாத தன்மை, அதை போய் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் அவனுக்கு நல்லது. இந்த உலகம் நீங்கள் பிறக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, நீங்கள் வாழ்கிறப்போ ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் முடிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும். அப்போ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க லீவ் பண்ணிட்டு போகிறப்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இன்னொருத்தர் வாழ்க்கையை நம்ம கைட் பண்ணுறப்போவோ அல்லது நாம் விருப்பப்பட்ட மாதிரி அவங்க வாழணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம ரொம்ப அது எப்போயும் சக்ஸஸ் ஆகாது.
நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுடைய மகளோட வாழ்க்கையோ, உங்களுடைய மகனோட வாழ்க்கையோ, உங்களுடைய பேரனோட வாழ்க்கையோ அமையறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. கேரண்டி. அது எழுதி வேணாலும் தருவேன். ஆனா, அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கங்க, அவங்க லைஃப் இப்படி தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டப்ப, அதுக்குள்ள ஏதாவது சின்ன நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்களுக்கு இது என்னோட லைக் இல்ல. பட் அவங்க லைக் பண்றாங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அப்படி இருக்கிறப்ப, அது சப்போர்ட் பண்றோம். அதுவும் மீறி போகுதுனாக்கா நான் என்ன பண்றது? அப்படின்னு போயிரலாம். அப்ப அது மாரி தான் நம்ம நடந்துக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு 5 குடை 4ல இருக்காரு செவ்வாய் அப்படின்னம்னா, நிச்சயமா அதுக்கு உங்களுடைய குழந்தைகளோ சரி, பூர்வீக சொத்துக்களோ சரி, அது சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் இருக்கும். அப்ப பெருசா மன உளைச்சலுக்குள்ளாகுற மாசமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் லக்னத்தில, ராசியில குரு இருக்கிறனால, 6 குடை ராசியில இருக்கனால, ஏதாவது மனவியாதி இது மாரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா, உங்க ராசி அதிபதியும் உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடு உங்க அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கார். அவரும் பூரம் 3 அப்படின்றப்ப 3ஆம் இடத்த தான் இண்டிகேட் பண்றாரு. 3 பிரதானமா சந்திரன் இண்டிகேட் பண்றாரு. 3லே தான் சூரியனும் இருக்காரு. சூரியனும் சந்திரன் 2ஆம் நட்சத்திரம் 2ஆம் அதாவது அம்சம் 2ல இருக்காரு. அப்படின்னா அம்சம் 2னாக்கா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் தான் இயங்கும். லாபஸ்தானம் இயங்கும். அப்போ 3 வழி 11ல் இயங்க போகுது அப்படின்னோம்னா 3ன்றது தரகு ஒப்பந்த பிசினஸ், கம்யூனிகேஷன் ரிலேட்டடா, கன்சல்டிங் ரிலேட்டடா ஏதாவது உங்களுடைய வாய வச்சு ஏன்னா 2ல சுக்கிரன் இருக்காரு. அழகான பேச்சு வரும். அதுவும் சுயசாரம் பெற்ற சுக்கிரனா இருக்காரு. அப்போ அருமையான பேச்சு வரும். பேச்சை நம்ம எப்போ காசாக்குறது? பேச்சை எப்படி நம்ம அது ஒரு பணமாக்குறது, வருவாயாக்குறது அப்படின்றது மட்டும் செஞ்சீங்கன்னா, பெரிய அளவுல உங்களுக்கு ஏர்னிங்ன்றது பொருளாதார ரீதியா நீங்க எதெல்லாம் அதாவது நீங்க வந்து இந்த புற விஷயங்கள் அப்படியே இருக்கட்டும். ப்ராப்பர்ட்டி வைஸ் அப்படியே இருக்கட்டும். குழந்தைகளோட வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள பத்தி எதிர்கால நம்பிக்கையான தன்மைகள்லாம் நம்பிக்கைனாக்கா நம்பிக்கை தான் வச்சுக்கலாம். பட் அது நடக்குன்றது ஆணித்தரமான விஷயம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அந்த மாரி தான். அப்போ ஆனா உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்க பார்த்தீங்களா? அதில இந்த 3ஆம் இடம் தான் பிரதானமா இயங்குதுனாக்க, உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ், உங்களுடைய கான்டாக்ட் உள்ள பெல்ட்ல உள்ள நபர். அதாவது 3, 7, 11ன்றது ட்ரையாங்கிள். இந்த 3ஆம் இடமும், 12ஆம் இடமும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, பேச்சு வழி ஆதாயங்கள், கன்சல்டன்சி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அப்ப தரவு ஒப்பந்த பிசினஸ் அல்லது மார்க்கெட்டிங் இது மாரி அட்வர்டைஸ்மென்ட் இந்த மாரி ஏன்னா புதனோட வீடு வேற. அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்க பெரிய அளவுல நீங்க ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருள் உங்களுக்கு பணம் உங்களுக்கு தேவையோ, தேவை இல்லையோ, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பாண்டேஜ்ல இருக்கணும். அப்பதான் உங்களுடைய மைண்டும் சரி, ஒரு ஏதோ ஒரு ஒரு ஃப்ரீயா போயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தவங்க லைஃப, இவங்க லைஃப நீங்க பார்க்குறவங்களோட லைஃப் எல்லாம் இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இப்படி ஏன் யோசிக்கிறாங்க, இப்படி ஏன் யோசிக்க மாட்றாங்க, இப்படியெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா அவங்கவங்க யோசனைய அவங்கவங்க யோசிச்சுக்குவாங்க. நீங்க என்னன்னாக்கா உங்களுக்கான வாழ்க்கைக்கு நீங்க அத எப்படி பண்ணலாம்? அதுவும் குடுக்கப்பட்ட தன்மையில இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் எடுத்துங்க, யோசிச்சுங்க. எது இருக்கோ அத வச்சு மட்டுமே நீங்க வந்து ஒரு டிசைன ரெடி பண்ணுங்க. அது டிசைன் ரெடி பண்ணீங்கன்னாக்கா, எப்படி இருக்கணுன்றத இப்ப நான் சொல்லிட்டேன். 3, 7, 11 ரைட்டு. 3, 7 கூடயனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. 7, 9னால புதிய தொழில் ஏதாவது செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ புதிய தொழில் என்ன தொழில்? அப்போ 3ஆம் இடம் சப்போர்ட் பண்ணுது. 3ன்றது உங்களுடைய மொபைல்லே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ் ஒரு 500, 1000, 2000, 3000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். இவங்கள வச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம்? இந்த ட்ரேடிங் ஏதாவது ரிலேட்டடா ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா? மார்க்கெட்டிங் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணலாமா? அட்வர்டைஸ்மென்ட் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணலாமா? அல்லது தரகு ஒப்பந்த கமிஷன் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணலாமா? ஏன்னா 2ல சுக்கிரன் இருக்கார். நல்லாவே பேச்சு வரும். அப்ப அந்த அவரு என்னன்னாக்க சுயசாரம் பெற்ற சுக்கிரனா இருக்காரு. அவரும் பூரம் 2ன்றப்ப 3ஆம் பாவத்த தான் இயக்க போறாரு. அப்ப 2ஆம் பாவத்துக்கு அதிபதியும் 3ல தான் இருக்காரு. அதே 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் 3ஆம் பாவத்த தான் இயக்க போறாரு அம்ச ரீதியா. அப்படின்றப்ப ஃபுல்லி என்னன்னாக்க நபர்கள் வழி உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்கள சொந்தக்காரங்களே நீங்க வந்து சொத்து வேற, பிசினஸ் வேற அப்படின்ற மாரி பார்த்துக்கங்க. ஏன்னா சொந்தக்காரங்கள பிசினஸ்ல இழுத்து போடுறதுன்றது உன்னால தான் நான் பேசாம இருந்தேன். உன்ன நம்பி தான் முதல் போட்டேன். திவால் ஆயிட்டேன். உன்ன நம்பி தான் இது போட்டேன். நான் நட்டமாயிட்டேன். இந்த நட்டத்துக்கு நீ தான் காரணம். அதெல்லாமே வரும். அப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா, வெட்டு 1 துண்டு 2ன்றது இந்த பொருளோட இந்த இத வாங்கு, நல்லா இருந்தா யூஸ் பண்ணு, தொடர்ந்து வாங்கு, இல்லன்னா வாங்காத. இதோட விட்டுரு. நான் எனக்கே அனுபவம் தான். நானே புதுசா தான் இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். நீ வாங்கி பாரு, யூஸ் பண்ணி பாரு. உனக்கு வேணா லாபம் இல்லாம தரேன். அப்படின்ற மாரி நீங்க கழட்டி விட்டுருங்க. அந்த மாரி இருக்கும் பட்சத்தில, சொந்தங்களையும் நீங்க நட்புகளா பார்க்கும் பட்சத்தில, நண்பர்களையே மற்ற மனிதர்களா பார்க்கும் பட்சத்தில, நியூட்ரல் ஃபெல்லோவாவே அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சின்னதா மெல்லிதா ஒரு கோடு இருக்கணும். அந்த கோட்டுக்கு தாண்டி நீங்களும் போகக்கூடாது. அந்த கோட்ட தாண்டி அவங்களையும் உள்ள வர்றதுக்கு அலோ பண்ணக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள இருக்கக்கூடிய லைஃப்ல கூட நல்லது தான்.
எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடந்த காலம் பூராத்தையும் உளறி வச்சுட்டு கடைசியில் வாழ்க்கை பூரா வருத்தப்பட்டுக்கிட்டும் அடி வாங்கிட்டும் வாங்கிட்டும் வார்த்தையை வசப்பு வாங்கிட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அதாவது அது தேவையற்ற தன்மை. கடந்தது அனைத்தும் நினைவுகள் தான். உங்களால் ஒரு நிமிஷம் கூட கடந்த காலத்தில் பயணிக்க முடியாது. எதிர்காலத்தில் அந்த கடந்த கால சம்பவத்தை கொண்டாடவும் முடியாது. அப்படின்றப்ப அதை ஏன் நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதனால் ஏற்படும் விளைவுகளை அதெல்லாம் பெருமையும் கிடையாது. அப்போ அதெல்லாம் பாஸ் இஸ் பாஸ்ட் அப்படின்னு போயிடணும். இப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது. 4ல் செவ்வாய் இருக்கார். ஒரு ரிலேஷன் வைஸு கொஞ்சம் கேப் இருக்கிறது நல்லது. 6ல் சந்திரன் உங்களுடைய ராசியாதிபதியே சந்திரன்றப்ப அவர் பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 3ஆம் இடத்தை தான் அவர் இயக்குறாரு. அது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 8ல் ராகு இருக்கார். 8ல் ராகு இருக்கு நல்ல பெனிஃபிட். ஏன்னா அவரும் குருசாரத்துலேருந்து குருவும் உங்களுக்கு ராசிக்கு 12ல் இருந்தாலும் ஜென்மத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இது தேவையில்லாத சம்பவங்களை நீங்களாம் மூக்க நுடைச்சிங்கனாக்கா நிச்சயம் அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ தேவையில்லாத விஷயங்களை இறங்காதீங்க. உங்களுக்கு வார்த்தை வராது, ஆனால் ஏதாவது ஒரு அவமானப்படுறதுக்கு அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ராகு உங்களுக்கு கொடுத்துருவார். ராகு 8ல் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கும். ஏன்னா 8ல் ராகு இருந்து நேரடியான 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்துக்கு தான். அப்போ அதுவும் உங்களுக்கு குரு சாரத்தில் இருக்கார். குருவும் இப்போ ஜென்மத்தில் இருக்கார். இது வரைக்கும் விரயத்தில் இருந்தார், இப்போ ஜென்மத்தில் இருக்கார். அப்போ ஏதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் லாட்ரி சீட்டாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், அதன் வழி லாட்ரி சீட்டுனாக்கா அந்த அமைப்பு உங்களுடைய ஜென்ம சாட்டில் இருந்தால் தான் வரும். இதுலேருந்து நீங்கள் பேசாமல் இருந்தால் என்ன பலன், பேசினா என்ன பலன்றது நீங்கள் நிர்ணயிக்க பலன். அப்படின்றப்ப 8ல் ராகு இருக்கார். அதுவும் குருசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார். குருவும் உங்களுக்கு 9 கூடையனாக இருக்கார். அப்போ தூரதேச பயணங்கள் ஏதாவது போகணுன்னா போங்க, சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஜாப் வழியும் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா 10, 9 தான் இயக்கப்போகுது அப்படின்னா இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. தர்ம கர்மாதிபதின்றது யாருன்னா உங்களுக்கு குருவும் செவ்வாய் தான். செவ்வாய் 4ல் இருக்கார், குரு ராசியில் இருக்கார். அப்போ செவ்வாய் குரு காம்பினேஷன் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்துடுது. அப்படின்றப்ப வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்போ வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு அப்போ தொழில் வழி ஜாப் வைஸ் நீங்கள் ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு அதிசார குரு தருது. 4ல் இருக்கிற செவ்வாயும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. அப்படின்றப்ப துணிஞ்சு தைரியமாக இறங்க, சக்ஸஸ் ஆகுங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த காணொலியை உங்களுக்கு ஏதாவது நண்பர்கள் யாராவதுன்னு இல்லை, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உங்களுடைய உங்களுடைய கான்டாக்ட்ஸில் தான் நான் 500, 1000, 2000, 10,000 சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களுடைய வேண்டியவங்களுக்கு அனுப்புங்க. யாரெல்லாம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவு பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக பாசிட்டிவ் நடக்கும். அந்த பாசிட்டிவ் அவங்க மைண்டு ரீஃப்ரெஷ் ஆனாலே போதும். அது உங்களுக்கு இவங்க ஒரு நல்ல வழி காட்டினார் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மைகள் இருக்கும். அதன் வழி கிடைக்கக்கூடிய இயற்கை தரக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கும் பெரிய அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.